திடீர்னு கல்லெல்லாம் வாரி வாரி கொட்டுற மாதிரி ஒரு சத்தம். காருக்குள்ள ஒரே கல்லு மண்ணுன்னு வந்து விழுது. என்ன டூரிஸ்டா வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல அவங்க ஊர்க்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? ஒர்க் ஆகுதா? நிறைய வாங்குறான். இப்படி ஏமாத்திட்டியப்பா பைத்தியம். அவங்க போன அந்த நேரம் எனக்கு இங்கே ஒரு சம்பவம் நடந்தது. இது குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுற அவங்களோட வீடா. இப்போ நாங்கள் டென்ஷன் ஆகி எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு ஒரு சின்ன இன்னைக்கு கொடைக்கானல்ல 2வது நாள் ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இந்த ஹோட்டல் ரூம் டூரும் அந்த வீடியோவிலே இருக்குது. காலையிலேயே நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிடுறோம். ஒரு சில இடத்த நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொடைக்கானல் மலையை விட்டு கீழே இறங்கிடுவோம். என் இனிய தமிழினியின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஹோட்டல் வாசல்லையே நாட்டு பூண்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் வாங்கிக்கிட்டோம். சாரி, என்னால் வீடியோ எடுக்க முடியல, இன்னைக்கு ஐ எம் நாட் வெல். கொடைக்கானலோட ஸ்பெஷல் இந்த நாட்டுப்பூண்டு அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நாட்டுப்பூண்டு வாங்காமல் போகாதீங்க. வெங்காயம் மாதிரி பூண்டும் ரொம்ப நாளைக்கு எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம ஊரில் எந்த கடையிலனா டிஸ்கவுண்ட் சேல் போட்டாங்கன்னா அங்கே போய் நிற்கிற மாதிரி இந்த ஊர்லேயும் டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்காங்க. நேற்று வாங்க முடியல, அதனால் இன்னைக்கு போய் வாங்க போகிறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி வாங்க, முருகர் கோயில் வாசலில் தான் டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்காங்க. நம்ம போய் வாங்கிட்டு முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு கொடைக்கானலுக்கு பாய் பாய் சொல்லிட்டு வந்துடலாம். இங்கே நாங்கள் கருங்காலி மாலை, குழந்தைக்கு டாய்ஸு, ஊசி மணி, பாசி மணி இதெல்லாம் வாங்கியிருந்தோம். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த கடை. இதெல்லாம் பார்த்தாலே எதனா வாங்கணும் போல தோணுது. பொருளை எடுத்து வண்டியில் வச்சுட்டு போகிறதுக்கு எங்கள் வண்டியில் இடம் இல்லை, அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் தப்பிச்சிட்டாரு. இங்கேருந்து பழனிமலையை ஈஸியாக பார்க்க முடியும். அந்த ஸ்பாட்டில் போய் நின்று பழனிமலையை பார்க்கலாம். நேற்று நைட்டு பார்த்தோம், நிறைய லைட்டெல்லாம் எரிஞ்சிருந்தது. அப்போ நம்மளால் விசிபிளாக பார்க்க முடிஞ்சுது. இப்போ தெரியுதான்னு பார்க்கலாம். ஒர்க் ஆகுதா? நிறைய வாங்குறான். அந்த பிரேஸ்லெட் வாங்குறியாப்பா? இப்படி ஏமாத்திட்டியப்பா பார்ஷாலிட்டி. அதெல்லாம் வாங்கணும், இதே காசு செலவழிச்சு. இன்னைக்கு ஃபுல்லா இவருக்கு தான் கொண்டாட்டம், அந்த அம்மாக்கு திண்டாட்டம். எதுக்காக ஹாப்பியா இருக்கு? எனக்கு கன்னு வாங்கி கொடுத்தாச்சு, காரை வாங்கி கொடுத்தாச்சு. ஒர்க் ஆகுதாப்பா? எப்படி என்ன ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? ஹலோ வா. அவன் பேர் என்ன? குறும்பு. பைத்தியம். நான் மேக்ஸ் டீச்சர் பயப்பட மாட்டேன், டீச்சர் தான் பயப்படுவேன். அப்படியே கொடைக்கானல்ல மட்டும் கிடைக்கிற சில ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். கொடைக்கானல்லையே குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததா சொல்ற தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இல்லை ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே போகணுன்னா நம்ம கொஞ்சம் இறங்கி போகணும். ரோடெல்லாம் நல்லாவே இல்லை, ஹாஃப் ரோட் போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய யூடியூபர்ஸ் இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணல, அவங்க வீடியோலேயே பார்த்துக்கோன்னாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்காக இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணோம். நான் இந்த இடத்துக்கு போகிறத ரெக்கமெண்ட் பண்ணுறேனா இல்லையான்றத அந்த இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கான ரோடு சுத்தமாக நல்லாவே இல்லை.
ஆஃப் ரோட் மாதிரி தான் இருந்தது. நடுவில் வண்டிக்கு எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பயந்துட்டே தான் நாங்கள் இங்கே போனோம். குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுற இந்த கிராமத்துக்கு நம்ம வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வண்டியை இந்த இடத்துல விட்டுடலாம். நல்ல எக்ஸ்பர்ட் டிரைவராக இருந்தால் மட்டும் வண்டியை கீழே இறக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப செங்குத்தாக ரொம்ப பயமாகவே இருந்தது. வண்டி கீழே இறக்குனா திருப்பலாம் முடியாது. ஏடாகுடமாக போய் மாட்டிக்காதீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் இங்கே போய் பார்க்க போல வண்டியிலே படுத்துட்டேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் நான் இந்த இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சேன். பாப்பா வீடியோ எடுத்துச்சு, அதனால் கொஞ்சம் அதிர்வாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னோடய ஒப்பீனியனை கண்டிப்பாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவங்க போன அந்த நேரம் எனக்கு இங்கே ஒரு சம்பவம் நடந்தது, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரோடையே பாருங்கள் எவ்வளோ சரிவாக போகிறதுன்னு. கண்டிப்பாக சின்ன காரையே திருப்புறது கஷ்டம். பெரிய பஸ்ஸு வேன் வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் இங்கே இறங்குங்க, இல்லைன்னா மேலேயே விட்டுட்டு வந்துடுங்க. குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுற இந்த இடத்த காம்பவுண்ட் போட்டு தொல்லியல் துறை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இது பேரு அம்மி அல்ல தள்ளி போ. இந்த இடத்த பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த குள்ள மனிதர்களோட இடம்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. இதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு வெளியில் பார்க்குற வியூ ரொம்பவே அழகாக இருக்குது. எங்கள் ஆள் கிடைக்கிற இடத்துலலாம் தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பிள்ளையை எப்படி வளர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம். இது குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுற அவங்களோட வீடா இல்லை உயரமான மனிதர்களோட அடுப்பா? ஏன்னா அடுப்பு வச்சு மேலே சமைக்கிற மாதிரி தான் இதோட அமைப்பு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுற்றி சுற்றி எடுத்தாலும் ஒரே அமைப்பு தான். 4 கல் அதை மட்டும் தான் பார்க்க முடியுது. ஆனால் அங்கிருந்து நம்ம பார்க்குற இயற்கை காட்சி அல்டிமேட்.
எனக்கு உடம்பு சரியில்லை, உட்கார கூட முடியல. அதனால் காரில் ஜன்னலை திறந்து வச்சு படுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கல்லெல்லாம் வாரி வாரி கொட்டுற மாதிரி ஒரு சத்தம். காருக்குள்ள ஒரே கல்லு மண்ணுன்னு வந்து விழுது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு ஆள் பெருக்கிட்டு இருந்தாரு. இப்போ நீங்கள் பார்க்குற டிஸ்டன்ஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து இந்த கல்லு மண்ணை ஆக்ரோஷமாக தள்ளிட்டு இருந்தாரு. பொத்து பொத்துன்னு இந்த மலைக்கல் கருங்கல் எல்லாம் வந்து விழுதுங்க கார் மேலே. காருக்குள்ளேயே வந்து விழுந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஜன்னல் மட்டும் மூடினேன். இந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணுற மாதிரி எங்கேயும் இடம் இல்லை. அந்த தொல்லியல் துறை அந்த இடத்துலையே நம்மளால் வண்டியெல்லாம் பார்க் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப சரிவாக இருக்கும். இங்கே நிறுத்திட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதுதான். சரி, ஆள் இல்லாதனால தான் யாருக்கும் தெரியாமல் இப்படி பண்ணுறாருன்னு நான் எழுந்து உட்கார்ந்தேன். நான் எழுந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் என்னை பார்த்ததுக்கப்புறமும் அவர் இன்னும் ஆக்ரோஷமாக இந்த மாதிரி கல் மண்ணெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தார். இவர் செய்கிறது சரியான நீங்களே சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய கல்லெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இவர் ஏதோ வம்பு பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரொம்ப தூரத்தில் இருந்து முக்கியமான மெயின் ரோட்ல இருந்து நம்ம கீழே ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்த விசிட் பண்ண வந்திருக்கோம். அந்த இடத்துல ஏதாச்சும் இந்த மாதிரியான ஆட்கள்னால நம்மளுக்கு அசம்பாவிதம் நடந்தால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண கூட அங்கே ஆளே இல்லை. ஃபோன்லேயும் டவர் எடுக்காது இந்த மாதிரியான இடத்துல. அதனால் நம்மளோட பாதுகாப்பை உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் டென்ஷன் ஆகி எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு ஒரு சின்ன வார்த்தை நாங்கள் கேட்டாலும் அந்த ஆள் அக்ரெசிவ் ஆகி எங்களை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் இழுத்து விடுவார். அதனால நாங்கள் வாயை மூடிட்டு வந்துட்டோம். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அங்கே வேலை இல்லை. கீழே இறங்கிட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியது தான். அதுக்குள்ளே எதுக்காக இந்த வேலை? தஞ்சை பெரிய கோயில் மாதிரியான இடமா? சிற்பங்கள்லாம் அமோகமாக இருக்குன்னு சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு சின்ன இடம் தானே. அதுக்குள்ளே எதுக்காக இந்த மாதிரியெல்லாம்? டூரிஸ்டாக வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை அவங்க ஊர்க்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? நீங்களே யோசிச்சுக்கோங்க. கொடைக்கானல் மக்களே, பெரும்பாலான கொடைக்கானல் மக்களுக்கு டூரிஸ்ட்டை நம்பி தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்குது. உங்களையும் உங்கள் ஊரையும் பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் தான் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து அவங்கள நல்லபடியாக அனுப்பி வைக்கணும். எங்களை மாதிரியான டூரிஸ்டோட பாதுகாப்பை அரசாங்கத்தோடு சேர்ந்து நீங்களும் உறுதிப்படுத்துங்க. கொடைக்கானலில் மட்டும் இல்லைங்க, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஊருக்கே வெளிநாட்டிலேருந்து ஒரு டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல மெமரிஸை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நாங்கள் வீக் டேஸில் ட்ரிப்பை முடிச்சுட்டு கீழே இறங்குறோம். வீக்கெண்ட்னால நிறைய டூரிஸ்ட் இங்கே வராங்க. பொதுவாக எங்கேயுமே எந்த டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, வீக்கெண்டில் ஹோட்டல் ரூம் ரெண்ட் அதிகமாக இருக்கும், வீக் டேஸில் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணுங்கள். நாம் சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. கொடைக்கானலுக்கு வரவங்க சில்வர் ஃபால்ஸ் பார்த்த உடனே இறங்கி ரசிக்காமல் போக மாட்டாங்க. அதனால தான் இந்த ஃபால்ஸ் கிட்ட இவ்வளோ கடை இருக்குது. நாங்கள் மலை ஏறும்போது இருட்டில் பார்த்தோம். இறங்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லாதனால யாருமே கீழே இறங்கி பார்க்கல, அப்படியே தூரமாக நின்று பார்த்தோம். நாங்கள் போனப்போ வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இதே வாட்டர் ஃபால்ஸில் எக்கச்சக்கமான தண்ணி வந்ததை நான் பார்த்துருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு கடை கூட இல்லை. அந்த டைமில் இந்த இடத்த நாங்கள் கிராஸ் பண்ணி போனோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் ரசிக்க மட்டும்தான், குளிக்கிறதுக்கு இல்லை. ஒருவேளை ஹெவியான சில் தண்ணியில் குளிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகேவா இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போது நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலில் பழனிமலை கோவில்கள் எல்லாம் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொடைக்கானல் டே 1 வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இது டே 2 வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் சித்தர்கள் கோவில்களை மட்டும் நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சித்தர்கள் கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் மட்டும் அந்த வீடியோவை ரெடி பண்ணி நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். நிறைய வீடியோ ரெடி பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய கண்டென்ட்டை யோசித்து வச்சுருக்கேன். அதுக்காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.